டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். Presta Premium Women's Wear. Let your body love it. This festive season, travel the world with Grand Royal Tours. சரண் சார் வந்து ஓ நீ தான் பண்ணியா நல்லா இருக்குன்னு வந்து பேக் ஸ்டேஜ் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஓகே, ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டடாக அது இவ்வளோ ட்ரெண்ட் ரீச் ஆகும்னு நான் நினைக்கல. ஒரு பீரியட்ல வந்து வெக்ஸ்டா எதுவுமே வேண்டாம், படிச்சு ஒழுங்கா பாஸ் ஆனா போதும்ட்டு ஸ்கூலிங்ல 10th to 11th 12th அப்படி இருந்தேன். எதுக்கு திருப்பி நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு எதுக்கு போகணுன்ட்டு கொஸ்டின் தான் இருந்துச்சு. இது இனிமேல் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் வெட்ஸானன்னு சொன்னீங்களா, அது என்ன காரணம்? அப்போ ஒரு சில தடவை நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணிடுவோம், அதாவது தேர்ட் வரைக்கும் வருவோம், அப்போ மட்டும் ரிஜெக்ட் ஆகிடுவோம். ஃபோர்த் வரைக்கும் போவோம், அவன் மட்டும் ரிஜெக்ட் ஆகிடும். ஜூனியர்ஸில் ட்ரை பண்ணும்போது அஸ் அ சைல்டா நம்மளால அவ்வளோ சீக்கிரம் ரிஜெக்ஷனை இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நிறைய சாங்ஸ் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணுறாங்கல்ல, லைக் உங்களோட வாய்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அது ஆஸ் ஒரு சிங்கராக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆஸ் அ ஹோல் அவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டாக பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் என்ன மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னால் பண்ணிக்கலாம். ஆனால் பப்ளிக்காக பண்ணணுமான்னு கேட்டால் லிட்டில் கொஸ்டின் மார்க். டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடணும் அப்படின்ட்டு ஒரு சில என்கொயரிஸ் இருந்திருக்கு. அது வந்து ஒரு சில தடவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நீங்கள் எப்படி பாட்டுக்கு பயங்கரமாக ஃபேமஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற அந்த விஸ்லிங்க்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஒரு ரெகக்னேஷன் இருக்கும்ல, இவங்க தானே அவங்க இந்த விசில் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் அது என்ன ட்ரெயின்டு கற்றுக்கிட்டீங்களா இல்லை ஆன் த ஃப்ளோவில் பண்ணதா? அது ஆக்சுவலி நான் அது விசிலிங் வந்து நான் சும்மா என்னோட கிளாஸ்மேட்ஸ் சின்ன வயசுல ஒரு கேர்ள் வந்து அவங்க விசில் பண்ணுவாங்க. அது இட் வாஸ் 2nd standard or 3rd standard அது பார்த்தது. ரொம்ப எனக்கு பிடிச்சது. நான் அப்போ என் அண்ணாட்ட கேட்டேன், அவங்க வந்து விசில் பண்ணுவாங்க லைட்டாக. அப்போ ஹீ இஸ் 1 year elder என்னை விட. வந்து கேட்கும்போது அவங்க எனக்கு சும்மா ஹெல்ப் பண்ணாங்க எப்படி பண்ணணுன்ட்டு. அப்படியே கற்றுக்கிட்டேன். சும்மா ஊதி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வெறும் காற்றா வரும், அப்போ மாட்டேன் திடீர்னு சவுண்ட் வரும், எக்ஸைட்மெண்ட் ஆகும். அப்படியே கொஞ்ச நாள் போக போக கரெக்டாக சவுண்டிங் வர ஆரம்பிச்சிது. அப்போ நம்ம வீட்டில் சும்மா விசில் அடித்தா என்ன பண்ணுவோம், திட்டு நல்லா வாங்குவேன். எதுக்கு விசில் அடிக்கிறீங்க, அதுவும் நம்ம சாயங்கால நேரம் எல்லாம் விசில் அடிக்கக்கூடாது அப்படிலாம் திட்டு வாங்குவோம். அப்போ மட்டும் விசிலிங்கில் பாட ஆரம்பித்தேன் நோட்ஸு சும்மா. அது ஒரு நாள் வந்து ஒரு ஷோ போயிருக்கும் போது நான் பாட போயிருந்தேன். இன்னொருத்தவங்க விசில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்க விசில்? ஏன்னா ஐ நோ விசில் பண்ணுறது தெரியும், ஆனால் விசில் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஃபுல் சாங் அவங்க விசிலிங்லேயே பாடினாங்க. அப்போ வந்து எனக்கு அப்போ நம்மளும் அதை சும்மா வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுவேன். அப்படியே சும்மா வீட்டில் ட்ரை பண்ணால் ஒரு சில தடவை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ மட்டும் பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு அவர் ஹரிஷ்க்கு அந்த பாட்டு முன்பணியா எதர்ச்சியாக வந்துச்சு. சரி நல்லா ட்ரைன் பண்ணியாச்சு. நான் விசிலிங் பண்ணும்போது யாருக்குமே அங்கே விசிலிங் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாதுன்ற ஐடியாவில் இருந்தோம். சரி ஓகே, அப்ப எனக்கு கொஞ்சம் தெரியும், ஏதோ அதை சும்மா ஏதாவது பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க முன்னாடி ட்ரெயின்லாம் பண்ணல அந்த பாட்டுக்கு? அதெல்லாம் ஆன் தி ஸ்பாட் பண்ணதா? ஆன் தி ஸ்பாட் தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. அன்னைக்கு காலையில ரிஹர்சல் இருந்துச்சு, ஜஸ்ட் ஷார்ட் ரிஹர்சல். அதுக்கு அப்போ வந்து அவர் பாடும்போது நான் சும்மா அப்படியே பின்னாடி போயிட்டு விசிலிங் லைட்டா பண்ணேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. அப்பவே வந்து சரண் சார் வந்து ஆமா ஜட்ஜஸ் இருந்தாங்க. சும்மா காலையில வந்து ப்ரேயர் இருக்கும். ஸோ அப்போ சரண் சார் வந்து ஓ நீ தான் பண்ணியா நல்லா இருக்குன்னு வந்து பேக் ஸ்டேஜ் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஓகே, அண்ட் தென் அன்னைக்கு வந்து ரொம்ப ஏன்னா அது நான் பழக்கப்பட்டதே கிடையாது, இட்ஸ் நியூ திங். அதை நான் நினச்சேன் எல்லாரும் ஜஸ்ட் பாசிங் பை திங்காக இருக்கும், கண்டிப்பாக யாருக்கும் அது போய் தெரியாது அப்படிதான் நினச்சி போய் பண்ணேன். பட் ஆனால் அது பாடியாச்சு. அன்னைக்கு வந்து எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, எல்லாரும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டடாக அது இவ்வளோ ட்ரெண்ட் ரீச் ஆகும் நான் நினைக்கல. அண்ட் ஐ வாஸ் குவைட் வெரி ஹாப்பி. ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஹிட்டனாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹாப்பி இருக்கும். அண்ட் செகண்ட் திங், அதுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது ஒரு சில வீட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் தாராளமாக பாடலாம். ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா 2 பேருமே மியூசிஷியன்ஸ். ஸோ அதனால நான் பாடுறது நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஐ எம் டான்ஸர் ஆல்சோ, நல்லா ஆடுறதை என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து இப்போ ஊரில் போனீங்கன்னா வந்து ஒரு சில குழந்தைங்க வீட்டில் பாடக்கூடாதுன்னு திட்டுவாங்க. அதே மாதிரி என்னோட வீட்டில் வந்து எதுக்கு விசில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு கொஷின் இருக்கும். ஆனால் அதை உடைச்சிட்டு வெரி குட் அதில் வந்து பேர் வரும் இல்லையா, அப்போ ஒரு தனியான ஒரு சந்தோஷம் இருக்கும். எங்கள் அப்பா சொன்ன நீ பாடினதுக்கு இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைக்கல, ஆனால் விசில் பண்ணதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொன்னேன்.
என்ன எதுவுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா, திடீர்னு ஏதாவது ஒன்று ஏறிடும் திடீர்னு. அது மாதிரி இப்போ கூட என்ன நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஐ டிடன்ட் டூ எனிதிங் பிக், ஜஸ்ட் அ நார்மல் பர்சன். ஏதோ பாடுறோம், விசில் பண்ணி ஏதோ, அதுவும் நம்ம அல்காரிதம் சொல்லிக்கலாம். அல்காரிதம்ல அது வந்து நல்லா வந்திருக்கு, ஓகே குட் திங். யா நல்லா பாடுறேன், ஏதோ பிளெஸ்ஸிங் இருக்கிறதுனால அது பூஸ்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ பெரிய இதுவானா கேட்டால் நோ, ஜஸ்ட் அ நார்மல் பர்சன். நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க அவ்வளோதான் வந்து பேசுறது. ஓகே, எங்களுக்காக அந்த விஸ்லிங்ல ஏதாச்சும் ஒரு பாட்டு எனக்கு முன் பண்ணிய பாடினா கூட ஓகே. ஷூர். ஆனா இது டஃபா இல்லையா உங்களுக்கு? என்ன ஃபுல்லா பிரெத் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பண்ணணும்ல. அது லைட்டா இருக்கும்டா, ஆனா ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் செய்யும்போது அதெல்லாம் ஒரு இது கிடையாது இல்லையா, அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்க இந்த ரெகக்னிஷன் பத்தி பேசுனதுனால சொல்றேன். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லயே பயங்கரமான ஒரு ரெகக்னிஷன் இருக்கும், பட் உங்களுக்கு வந்து இட் டேக்ஸ் சம் டைம்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ எவ்வளவு இயர்ஸா இருந்து உங்களுக்கு இப்போ இந்த ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு? நான் சின்ன குழந்தையிலேருந்தே பாடுவேன். அது வந்து நிறைய ஷோஸ், ரியாலிட்டி ஷோஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். அது கழிச்சு நான் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸும் எல்லாரும் ஆஸ் யூஷுவல் ஃபெயிலியர்ஸ் வந்து பார்த்துட்டு ஒரு பீரியட்ல வந்து வெக்ஸ்டா, எதுவுமே வேண்டாம், படிச்சு ஒழுங்கா பாஸ் ஆனா போதும்ன்ட்டு ஸ்கூலிங்ல 10th to 11th 12th அப்படி இருந்தேன். அது முடிச்சுட்டு காலேஜ் வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது திடீர்னு ஒரு ஆடிஷன் பார்த்தேன், அதாவது சரிகமப்பா. அப்போ வந்து என்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு ஒரு வெக்ஸ்ட் பீரியட்ல வந்து சொல்லும்போது எதுக்கு திருப்பி நம்ம வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு எதுக்கு போகணுன்ட்டு கொஷின் தான் இருந்துச்சு. சரி, அன்னைக்கு சண்டே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு சாயங்கால நேரமா ஒரு 4 மணிக்கு கிளம்பி போகிறோம். இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடலான்னு பார்த்தா அப்போ வரைக்கும் ஓப்பனில் தான் இருந்துச்சு போல். ஸோ அதனால் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சும்மா போய் பாடினேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் ஆச்சு, அப்படியே செகண்ட் ரவுண்ட் அப்படியே போச்சு. உள்ளே போயிட்டோடனே செலக்ட் ஆகிட்டோம். சுத்தமாக அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சம்திங், அதாவது எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட் திங்ஸ், அந்த மாதிரி உள்ளே போயாச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டை தாண்டி எனக்கு அங்கே லக்கு தான் வந்து. ஏன் அப்படின்னா டேலண்ட் இருக்குதா, எல்லாருக்குமே டேலண்ட் இருக்கு, என்னோட டேலண்டான பர்சன்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் ஒன்லி வென் யூ கெட் த லக் அண்ட் த டைம், அப்போதான் உங்களுக்கு அது கிளிக் ஆகும். பிளேஸ் அ மேஜர் ரோல். கண்டிப்பா. நீங்க சொன்னீங்களே நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி ரிஜெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு? எதனால நீங்க லைக் இது இனிமே ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க வெட்ஸானன்னு சொன்னீங்களா? அது என்ன காரணம்? இல்ல, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பாடுறோம். அதாவது என்னுடைய கெப்பாசிட்டி, என்னுடைய சிங்கிங், எனக்கு நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு சில தடவை நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணிடுவோம், அதாவது தேர்ட் வரைக்கும் வருவோம், அப்போ மட்டும் ரிஜெக்ட் ஆயிடுவோம். அதாவது நான் லைக் ரியாலிட்டி ஷோஸ் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஷோ நேம் சொல்லலாமா? இல்ல வேண்டாம். ஸோ போயிருக்கேன், அதுக்கு அவன் மட்டும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மட்டும் ஒரு 4th வரைக்கும் போவேன், அவன் மட்டும் ரிஜெக்ட். புரியுது, அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஆஸ் அ சைல்டு, நான் மோஸ்ட்லி சைல்டா தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜூனியர் சீசன் நம்ம ட்ரை பண்ணிருக்கீங்க. ஜூனியர் சீசனை ட்ரை பண்ணும்போது ஏன்னா எனக்கு சீனியருக்குள்ள வந்தேன், சரிகம்பா வந்துச்சு, அப்போ உடனே கிளிக் ஆயிடுச்சு, ஓகே. பட் ஆனால் ஜூனியர்ஸ்ல ட்ரை பண்ணும்போது ஆஸ் அ சைல்டா நம்மளால அவ்வளோ சீக்கிரம் ரிஜெக்ஷனை இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவா, உன்னோட இஷ்டம் கண்ணா, நீ என்ன பண்றியோ பண்ணுன்னு சொல்லும்போது வி ஈஸிலி நம்மளோட இதை வந்து விட்டுருவோம், வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளோட சம்டைம்ஸ் திடீர்னு நம்மளோட ஐடியா வந்து வளரும்போது மாறும், திருப்பி சும்மா ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் உள்ள வந்துச்சு, அவ்வளவுதான். அண்ட் இப்போ இந்த ரெகக்னேஷன் இப்போ வந்து உங்களை நிறைய பேருக்கு தெரியுது, இது மூலியமா ஏதோ ஒரு மூவில பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்து கேட்கறதோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? இப்போ என்னுடைய தெரிஞ்ச ஒரு அண்ணாவுடைய ஃப்ரெண்டு, ஹீ இஸ் டூயிங் மியூசிக், அவர் மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஆஃப்டர் சரிகமப்பா வந்தது கழிச்சு அவருக்கு என்ன இன்னும் நல்லா தெரியும். முன்னாடி எங்களோட ஸ்கூல்ல நான் அவரோட பாடுவோம், இப்போ வந்து இன்னும் நல்லா தெரியுதுனால அவருடைய படத்துல என்னை கூப்பிட்டாங்க ஒரு 2 ட்ராக்ஸ் பாடுறதுக்கு. ஆக்சுவலி சின்மை மேமுடைய சாங் ஒன்று, அவங்களுக்கு ஒரு ட்ராக், அண்ட் இன்னொரு சிங்கருடைய ட்ராக்குக்கு பாட சொன்னாங்க. அப்போ வந்து டைரக்டர்ஸ் வந்து நல்லா இருக்கு வாய்ஸ், ஸோ அப்போ ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அது ஒன்று, கொஞ்சம் கிறிஸ்டியன் சாங்ஸ் பண்ணுறது இப்போ பண்ணிட்டு இருக்கோம், டிவோஷனல் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒர்க்ஸ் வந்து யூ ஒன்ட் கெட் இட் ஈஸிலி, அது ஒன்று இருக்கு, டைம் எடுக்கும். ஆனால் ஐ எம் வெயிட்டிங்.
பார்ப்போம் என்னைக்கு நடக்குதோ அது நல்லதுக்கு, அவ்வளவுதான். இப்ப நிறைய சாங்ஸ் வந்து இப்போ ஏஐ ஜென்ரேட் பண்றாங்கல்ல, லைக் இறந்து போனவங்களோட வாய்ஸ் எடுத்து பண்றாங்க. ஸோ அது ஆஸ் ஒரு சிங்கரா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நிறைய பேர் அது விருப்பப்பட மாட்டாங்க. அது ஏன்னா அவங்க வாய்ஸோட யூனிக்னஸ் அதுதானே, அது எதுக்கு ஒரு ஏஐ வச்சு பண்றாங்கன்னு ஒரு சிங்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஆஸ் அ பர்சனா இப்ப அந்த சிங்கர் இருந்திருந்தாருன்னா அவருக்குடைய கன்சென்ட்னு ஒரு விஷயத்த வாங்கணும். அந்த கன்சென்ட்டே இதுல இருக்காது. ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் இப்போ ஒரு சிங்கர் இருக்காங்க, அவர் வந்து தவறிட்டாங்கன்னா அவரோட ஃபேமிலி மெம்பரோட இன்டென்ட்டும் அவரோட இன்டென்ட்டுமே எப்பவுமே சேம் கிடையாது. எப்பவுமே ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தவங்களோட இன்டென்ட்டுமே மாறும். அப்போ வந்து நான் பாடுற மாதிரி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னோட இன்டென்ட் வேற கூட இருக்கலாம். ஐ மே ஈவன் ரிஜெக்டட். அதாவது நான் இருந்திருந்தேன்னா அப்படி நான் ரிஜெக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ என்னுடைய கன்சென்ட் வந்து டிஃப்ரெண்ட். பட் ஆனால் எனக்காக இன்னொருத்தவங்க கன்சென்ட் கொடுத்து அதை அக்செப்டன்ஸ் கொடுக்கறது நோ, என்னை பொறுத்த வரைக்கும். இன்னொருத்த விஷயம் வந்து உங்களுக்கு அப்படி வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னா பரவாயில்ல, ஒரு சாங்கை வந்து ஒருத்தவங்க பாட வச்சுட்டு நீங்கள் ஆஸ் அ இண்டிவிஜுவலா யூ கேன் டூ எனி திங். என்னால் முடிஞ்சால் நான் ஏஐல போயிட்டு இவருடைய சாங்கை இவரோட வாய்ஸ் மாதிரி மாற்ற சொன்னால் மாற்ற முடியும். அப்படி யூ கேன் டூ இட் ஆஸ் அ பர்சனலி ஆஸ் அ லவர். மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுறது வந்து அவங்களோட ஐடியாலஜிஸ் படி அந்த சாங்க்கு இவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும்ட்டு நினச்சி யூஸ் பண்ணலாம், அது அவங்களோட ஐடியாலஜி. பட் அஸ் அ ஹோல் அவங்களோட கன்சென்ட் அதில் இருக்காது ஃபர்ஸ்ட் திங். ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட கன்சென்ட்ஸ் இருக்கும். ஆனால் அது வேலிடான்னு கேட்டால் எஸ் வேலிட். ஆனால் அவங்களுடைய ரெஸ்பெக்ட், அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நாட் இன் த பிளேஸ் டு ஜட்ஜ் இட் ஃபர்ஸ்ட் திங். நான் மியூசிக் டைரக்டரா இருக்கும் போது அப்ப அது புரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பாட்டுக்கு தேவைப்படும், அதனால அது பண்ணிருக்கலாம். இன்னொன்னு இப்ப வந்து ஒரு சிலருக்கு அது பிடிக்காது, ஒரு சிலருக்கு அது பிடிக்கும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி. ஆனா கன்சென்ட் என்கின்றது ரொம்ப முக்கியம். கன்சென்ட் வந்து அதுல டிஃபர் ஆகும். ஆஸ் அ ஹோல் அவங்க யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட்டா பண்ணலாம். இப்ப நான் சொன்னேன் என்ன மாதிரி பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கலாம். ஆனா பப்ளிக்கா பண்ணணுமான்னு கேட்டா லிட்டில் கொஸ்டின் மார்க். ஏன்னா எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் ஏஐல பண்ணும்போது அந்த ரியாலிட்டி இருக்காது. எதுக்கு இது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுக்கு நீங்க ஒரிஜினலா மத்த அப்கமிங் சிங்கர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு போகலாம். இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களாவே பாடலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா பாடலாம். ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஃபர்ஸ்ட்னா வெறும் ஒரு சிங்கர்னா சிங்கிங் அவங்க வாய்ஸ்க்காக போறதை தாண்டி இப்போ வந்து டோட்டலா வந்து அவங்க லிட்டரலி அவங்களே ஒரு ஆக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த இடத்துல. அது உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ப்ரெஷரா இருந்திருக்கு? உங்களுக்கு சிம்பிள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஒரு சிலருக்கு பர்ஃபார்ம் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு பாட ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் சிட் ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் பாட மட்டும். ஒரு சிலருக்கு ஆட ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எனக்கே எப்படின்னா நான் பாட ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். எனக்கு ஜாலியாக பாடுவேன். பட் ஆனால் இஃப் சம்ஒன் இஸ் கம்பெலிங் மீ டு டூ சம்திங் எனக்கு அது பிடிக்காது. அதாவது அப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு யாராவது எனக்கு கம்பல் பண்ணும்போது ஐ ஒன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அது ஒன்று. பட் ஆனால் நானா பண்ணேன்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ இப்போ இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் அவங்க தன்னைத்தானே குரூம் பண்ணிக்கிறாங்கன்னா இஃப் இட் இஸ் தேர் ஓன் விஷ் டு டூ தோஸ் திங்ஸ் தட் இஸ் குவைட் அக்செப்டபிள். குவைட் இல்லை, இட்ஸ் ஃபுல்லி அக்செப்டபிள். ஆனா இப்போ அவங்களை யாராவது ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து அவங்களுக்கு அக்செப்டபிள் இல்லை, மற்ற பார்க்குறவங்களுக்கும் அது அக்செப்டபிள். அவ்வளோதான். இப்போ என்ன வந்து நான் இப்போ ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும்னா ஐ வில் க்ரூம் மை செல்ஃப். க்ரூம்னா ஐ எம் மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் லிட்டில் ட்ரெடிஷ்னல். எனக்கு வந்து ரொம்ப வெஸ்டர்னான ட்ரெஸ்ஸஸ் போட பிடிக்காது. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் நான் வளர்ந்த விதம் அப்படி இருந்திருக்கலாம். ஸோ அதனால என்னுடைய கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸில் ஐ வில் பி வெல் க்ரூம்ட். அவ்வளோதான். அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி பாடுவேன், பெர்ஃபார்ம் பண்ணுவேன். தட்ஸ் இட். ஸோ இஃப் சம்ஒன் இஸ் ஆஸ்கிங் மீ டு கம் அவுட் ஆஃப் மை பவுண்டரிஸ்ன்னு சொல்லும்போது அது எனக்கு அன்கம்ஃபர்டபிள். இல்ல இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேக்குறேன். சம்வாட் நீங்க வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணனும் ஒரு சில என்குயரிஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. என்னுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது டான்ஸ் ஆடிக்கிட்டு பாடணும் அப்படின்ட்டு ஒரு சில என்குயரிஸ் இருந்திருக்கு. அது வந்து ஒரு சில தடவை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஓகே டன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஃபைனலாக முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு பாட்டோட முடிச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேசமெல்லாம் ஆளுகின்ற ஒரு படையை நான் அடைந்தேன். காலனும் வீரனிடம் என் கொடியை நான்
வாவா அணை மீறும் புனலாய் மார் சாய்ந்து அழவா மாய நதிங்கு மார்பில் வழிதே தூய நரையிலும் காது மலருதே யானை பலமிங்கே சேரும் உறவிலே போன வழியிலே வாழ்க்கை திரும்புதே. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். Presta Premium Women's Wear. Let your body love it. This festive season, travel the world with Grand Royal Tours.